ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் வச்சுக்கிறார், வாசிக்கிறேன் கேளுங்க. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சரிங்களா? கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும். சரிங்களா? பயபக்தியா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும் போது நடுக்கத்துடன் ஜபிக்கணும். நம்மளுடைய பாவங்கள்லாம் அறிக்கையிட்டு பயபக்தியா நம்ம ஜபிக்கணும். இப்ப ஒரு ஒரு பெரிய ஆளுங்களை பார்க்க போகும்போது என்ன பண்றோம்? நம்ம நல்லா உடையெல்லாம் நல்லா உடுத்தி கொண்டு போய் அவங்களை பார்க்கும்போது வாங்க வணக்கம் அப்படின்னு நம்ம அவங்கள வணக்கம் சொல்லி நம்ம வரவேற்கிறோம், பார்க்கிறோம். ஆண்டுக்கு முன்பாக எப்படி நம்ம ஜெயிக்கணும்? அதாவது வானத்தும் பூமியை உண்டாக்குன தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்மையா இப்ப ஜெயிக்கும் போது நம்மளோட ஜபம் கேட்கும். நம்மளோட பாவங்களை அறிக்கையிட்டு தான் நம்ம ஜெபிக்கணும். நானுமே ஒரு சாட்சி சொல்றேன். கடந்த வந்த நாட்கள்ல நான் ஜெயிப்பேன். எப்படின்னா வருவேன், சும்மா அப்படியே வேலைக்கு போயிட்டு வருவேன், அப்படியே மூஞ்சி கிஞ்சி கழுவாரு, உடனே போயிட்டு ஆண்டே சோத்திரம் அல்லேலூயா, அந்த வேலையை ஆசிரியங்க அதை ஆசிரியங்க அப்படி இப்படின்னு சொல்லுமே என்னோட எதுவுமே ஆசீர்வாதமா இல்லை, என் ஜபமே கேட்கல. இப்ப நான் கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி என் பாவங்களை ஒப்பு கொடுத்து பயபக்திய நடுக்கத்தோட நான் ஜெபிக்கும் போது என்னோட ஜெபம் உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, உடனே அற்புதமா என்ன நடத்துறாரு. ஏன்னா தாழ்மைங்கிறது நமக்குள்ள இருந்தா தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். அந்த தாழ்மை இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்ப என்னோட ஜெபம் கேட்கப்படுது. நீங்களும் தாழ்மைப்படுங்க, அப்போ உங்களை உயர்த்துவார். நீங்க எந்தெந்த இடத்துல வெக்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் துக்கம் சந்தோஷமா இருக்கும். கர்த்தருக்கு சோதரம். காட் பிளஸ்.